ஹே படிஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோமோ ஷெல் பெட்ரோல் பங்க் இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ண வந்திருக்கோம். ஓகேவா? ரொம்ப மோசம். கூலண்ட் நல்லா இருக்கா? இன்ஜின் ஆயில் கண்டமாயிடுச்சான். இது நான் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 10,000 கிலோமீட்டர் பதிலாக 13,000 ஓட்டியிருக்கு அடிஷ்னலாக. ஸோ அதனால் இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஒரு ஏர் ஃபில்டர் வந்துட்டு மாற்ற போகிறோம். அந்த மாதிரி இதுக்கு முன்னாடி சர்வீஸ் எல்லாம் வந்துட்டு சர்வீஸ் சென்டரில் தான் கொடுத்துட்டு இருந்தோம் மாருதி இதில். பட் ஆனால் நிறைய பேர் சொன்னாங்க, ஸோ ஷெல் ட்ரை பண்ணுங்கள், இது வந்து காஸ்ட் கம்மியாக இருக்கும், நீங்கள் எதுக்கு ஷோரூம்லாம் ட்ரை கொடுக்குறீங்க, அங்கே காஸ்ட் அதிகமாக இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நான் இது ட்ரை பண்ணலான்னு சொல்லி வந்திருக்கேன். சர்வீஸ் சென்டர் போனால் எப்படியும் ஒரு 7,000லேருந்து 8,000 வரைக்கும் பில் வரும். பிகாஸ் அவங்க எல்லாமே சேஞ்ச் பண்ணுவாங்க. ஏர் ஃபில்டர், இன்ஜின் ஆயில், ஆயில் ஃபில்டர், அதுக்கப்புறமா வந்துட்டு கூலண்ட் ஆயில் எல்லாமே செக் பண்ணுவாங்க. ப்ளஸ் அலைன்மெண்ட்ஸ் எல்லாமே பார்ப்பாங்க. அண்ட் தென் எக்ஸ்ட்ராவாக எங்கேயாவது அடிஷ்னல் டென்ட்டு இல்லை வேறு ஏதாவது ரிப்பேர் பண்ணாலும் பண்ணிக்கலாம். பட் ஆனால் ஷெல்லில் அது கிடையாது. ஷெல்லை பொறுத்த வரைக்கும் ஒன்லி இன்ஜின் ஆயில் அண்ட் ஏர் ஃபில்டர் அண்ட் ஆயில் ஃபில்டர், அதுக்கப்புறமா கூலண்ட் ஆயில், இது மட்டும்தான் வந்துட்டு அவங்க இது பண்ணுவாங்க. பட் அடிஷ்னலாக வந்து இதோட அலைன்மெண்ட்ஸ் ஏதாவது பார்க்கணுன்னாலோ வேறு ஏதாவது இஷ்யூஸ் இருந்ததுனாலோ நம்மளால் வந்து ரெக்டிஃபை பண்ண முடியாது. நீங்கள் வெறும் ஒரு எமர்ஜென்சிக்கு நான் வந்துட்டு இப்போது டெம்ப்ரரியாக மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும் நீங்கள் வந்துட்டு ஷெல் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஏர் ஃபில்டர்னா ஏசி ஃபில்டர் மட்டும்தானா? வேறு எதுவுமே மாற மாட்டீங்களா? இப்போ மாற்றுங்களா? ஆயிடுச்சு. அது 6 months 1 year கிட்டே இருக்கும். 1 year. அப்புறமா கூலண்ட் ஆயில் மாற்றணும். இல்லை, கூலண்ட் ஆயில் இப்போ ரீசெண்டாக தான் இது பண்ணுது. ஆமாம். நான் எதுக்கு ஷெல் இன்ஜின் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறேன்னா, ஷெல் ஆயில் வந்துட்டு நல்லா பர்ஃபார்மன்ஸ் அண்ட் வந்து மைலேஜும் நல்லா இருக்கும். இந்த ஒரு இதுதான். அண்டு இன்ஜினும் வந்துட்டு கொஞ்சம் சேஃபாக இருக்குன்ற ஒரு நம்பிக்கையில் தான் நான் இது ப்ரிப்பேர் பண்ணேன். ஸோ லெட்ஸ் see. 1 லிட்டர் 284 எவ்வளோ? 150 தானே சொன்னீங்க? இது இல்லை சார், 120 ஆயில். 120-ஆ? ஆயில் ஃபில்டர் அது. ஆயில் ஃபில்டர் அண்ட் இது கேப்பை மூட்டர், ஆயில் ட்ரைனர்ஸ் வந்து போல்ட்டும் போட்டது. ஆயில் ஃபில்டர் இன்ஸ்டால் பண்ணிகிட்டு இருக்காரு. அவ்வளோதான், எல்லாம் ஃபிட் பண்ணியாச்சு. ஆயில் ஃபில்டர், ஆயில் ட்ரைன் பண்ணியாச்சு. இப்போ இறக்கிட்டு இருக்காங்க.
அண்ட் நம்ம ஷெல் HX8 சிந்தட்டிக் ஆயில் 3.5 லிட்டர் இது வந்து தான் நம்ம காருக்கு யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் இட்ஸ் காஸ்ட் அரவுண்ட் 2800. இன்ஜின் ஆயில் ஃபில்டர் எல்லாமே மாற்றிட்ட பிறகு நெக்ஸ்ட் ஏர் ஃபில்டர் மாற்றிடுறாங்க. ஸோ இதோட காஸ்ட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் எண்ட் ஆஃப் தி வீடியோவில் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் பாருங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் ஆன் சப்போர்ட்டிங் அஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. Have a great day. Thank you.